தமிழ் இணையவழி தேர்வு வலைவழி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாரந்தோறும் இணைய வழியாக தேர்வு நடத்தப்பட்டு வருகிறது. 10ஆம் வகுப்பு முதல் இயலுக்கான தேர்வினை தொடர்ந்து 2ஆம் இயலுக்கான வினாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற இத்தேர்வு உதவியாக அமையும். தமிழ் மொழி இலக்கிய திறனாய்வு தேர்வு எழுதும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உதவும் நோக்கில் வினாக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது. 10ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் வாரியாக வினாக்கள் கேட்கப்படுவதால் போட்டித் தேர்வுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு இத்தேர்வு மிகவும் பயன்படும். தேர்வுக்கான இணைப்பில் சென்று மாணவர்கள் தேர்வினை எழுதலாம். தேர்விற்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வினை எழுதி மாணவர்கள் பயனடையுங்கள். வாருங்கள், தேர்வு குறித்த முழு விவரங்களை காணொளியில் விரிவாக பார்ப்போம். 10ஆம் வகுப்பு இணையவழி தேர்வு இயல் 2இல் சென்றவுடன் மாணவர்களுடைய மின்னஞ்சல் முகவரி, பெயர், பதவி, பயிலும் பணிபுரியும் நிறுவனத்தின் பெயர், மாவட்டம், அலைபேசி எண் போன்ற தகவல்களை உள்ளீடு செய்தவுடன் வினாக்கள் இடம்பெறும். உலகம் என்பது 5 பூதங்களால் ஆனது என்று கூறியவர் யார்? மூச்சு பயிற்சி உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறியவர்? உலக நாடுகளில் காற்று மாசுபாட்டில் 2ஆம் இடம் வகிக்கும் நாடு? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா என்று பாராட்ட பெற்றவர்? 10 பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல்? வட இந்திய பெருங்கடலில் உருவாகும் புயலுக்கு பெயர் வைக்கும் நடைமுறை எந்த ஆண்டு முதல் தொடங்கியது? தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும்? நிறம், வடிவம், சுவை, அளவு முதலானவற்றை உணர்த்தும் தொகை? பொறுத்துக. காலம் கறந்த பெயரச்சம். ஸ்ட்ரோம் கலைச்சொல் தருக. அதோ அந்த பறவை போல என்ற நூலின் ஆசிரியர்? புயலுக்கு பெயர் வைக்கும் நாடுகளின் எண்ணிக்கை? முல்லை நிலத்திற்குரிய சிறுபொழுது? மார்கழி திங்கள் எவ்வகை தொகைச்சொல்? புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது? புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் யார்? உலக காற்று நாள். நன்தமிழும் நன்பொருணை நன்னதியும் சேர்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே பாடலடி இடம்பெறும் நூல்? காற்றே வா மகரந்தத் துளை சுமந்து கொண்டு என்று பாடியவர் யார்? நனந்தலை உலகம் வளையி நியமியோடு என தொடங்கும் பாடல் இடம்பெறும் நூல் எது? சொல்லும் பொருளும் பொறுத்துக. கஜா என்ற புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? தமிழில் கேலிச்சித்திரம், கருத்துப்படம் போன்றவற்றை முதலில் உருவாக்கியவர் யார்? தலைவன் வருகைக்காக முதுபெண்டீர் தெய்வத்தின் முன் டேஷ் கேட்டு நின்றனர். வறண்ட நிலப்பகுதியிலிருந்து வீசும் காற்று டேஷ் என அழைக்கப்படுகிறது. வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்று குறிப்பிடும் நூல் எது? நனைந்தலை உலகம் இச்சொல்லின் பொருள்? பாரதியார் பாடிய நூல்களுள் ஒன்று. நனைந்தலை உலகம் வளையி நியமியோடு வலம்புரி பொறித்த மாதாங்கு தடக்கை என வரும் முல்லைப்பாட்டில் இடம்பெற்ற நனந்தலை உலகம் என்பதற்கு எதிர்ச்சொல்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை குறிப்பிட்டவர்? நற்சொல் கேட்க தெய்வத்திற்கு கொண்டு வந்த பொருட்களாக நப்புதனார் கூறுபவை? வட இந்திய பெருங்கடலில் உருவான புயல் காற்றிற்கு தாய்லாந்து சூட்டிய பெயர்? பல்பழ பழவின் பழங்கெழு கொல்லி என்று அகனானூற்று பாடல் சுட்டும் கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் உள்ளது? எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் அளவு பெயர்களை தொடர்ந்து வரும் தொகைநிலை தொடர் எது? முல்லை நிலத்திற்குரிய உரிபொருள்கள்? புல்லாங்குழலில் புகுந்தால் இசையாகி விடுகிறாய், எங்களிடம் வந்தால் மட்டுமே அழுக்காகி விடுகிறாய். இப்பாடல் வரிகளை எழுதியவர் யார்? நனைந்தலை உலகம் என தொடங்கும் முல்லைப்பாட்டில் வரும் மன்னனின் பெயர்?
தவறான முறையில் அமைந்த தொடரை தெரிவு செய்க. குளோரோஃபுளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு டேஷ் ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்துவிடும் தன்மை உடையது. எந்நாட்டு மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெண்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர். உலக காற்றாற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா வகிக்கும் இடம். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர். பொறுத்துக. கொரியாலிஸ் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு. முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது. காற்று மாசுபடுவதால் குழந்தைகளின் மூளை வளர்ச்சி குறைவதாக ஐக்கிய நாடுகளின் டேஷ் தெரிவித்துள்ளது. வலிமிகின் வழி இல்லை என்று குறிப்பிடும் நூல். ஒன்றே உலகம் என்னும் நூலின் ஆசிரியர். இவ்வாறு 50 வினாக்கள் இத்தேர்வில் இடம்பெற்றுள்ளது. ஒவ்வொரு வினாவிற்கும் 2 மதிப்பெண்களாக 100 மதிப்பெண்கள் இடம்பெற்றுள்ளது. தேர்வு முடிந்தவுடன் இத்தேர்வு குறித்து தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்யவும். பதிவு செய்தவுடன் தங்களுடைய மதிப்பெண்கள் திரையில் தோன்றும். 60% மதிப்பெண் எடுக்கும் நபருக்கு தங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு மின் சான்றிதழ் வழங்கப்படும். தேர்வுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்டில் கொடுக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான இணைப்பை பகிருங்கள். தமிழ் இணைய வழி தேர்வு வலைவழி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த தேர்வில் சந்திப்போம். வணக்கம்.